ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் அடை தோசை எப்படி செய்யலாதாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரங்களில் இதே போல் அடை தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பால் 1 கப் இட்லி அரிசி சேர்த்துருக்கேங்க. ஒரே கப் பயன்படுத்திக்கோங்க, டம்ளர் கூட பயன்படுத்திக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க, 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இல்லை சேர்த்துட்டு 2-3 முறை கழுவி எடுத்துக்கோங்க. இல்லை ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சிங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு எப்போ மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. நான் 2 டைமாக அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. அதிகமாக அரிசி பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாகவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே போல் திக்காக இருக்கணுங்க. தோசை மாவை விட திக்காக இருக்கணுங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு நம்ம சேர்த்துக்கலாங்க. தோசை மாதிரி மெல்லிஸாக சுட வேணாங்க. இதே போல் அடை மாதிரி கொஞ்சம் திக்காக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து பிறகு மிதமான தீயிலேயே வேக விடுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயிலேயே வேக வைக்கும் பொழுது உள்ள எல்லாமே நல்லா வெந்து வருங்க. அதுக்காக மிதமான தீயிலேயே வேக விட்டுக்கோங்க. கீழே எல்லாமே பாதியில் வெந்து வந்ததும் அதை பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு டைம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உள்ளே எல்லாமே வெந்து வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை மாவு இல்லாத நேரங்களில் இதே போல் நம்ம அடை தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. இதே போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.